ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பானு கிச்சனில் காரசாரமான குண்டூர் காரப்பொடி தான். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்குள்ளே லாஸ்ட்டாக தூவி இறக்குனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்தநாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு சூடானதும் சிம் பண்ணிவிடுங்க. நான் இந்த கப்புக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அளவுகள் நீங்கள் எந்த கிளாஸ்லேயோ இல்லை கப்லேயோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரே அளவாக எடுத்துருங்க. 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் கொத்தமல்லி விதை, இந்த 3ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுபட்டதும் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவு தான், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான், ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக சேர்த்தா போதும், அந்த பருப்புடைய சூட்லேயே இது பொரிஞ்சிடும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இது வறுபட்டுரும். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. கறியை விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சுடுங்க. அது ஆறட்டும். இப்போ நம்ம அடுத்து இதுக்கு காரத்துக்கு மிளகாய், வத்தல் எல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. நல்லா இப்படி இந்த மாதிரி பரத்தி வச்சுருங்க பிளேட்டில். இப்போ மறுபடியும் கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லது. அது காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது ஒரு கைப்பிடி அளவுன்னு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க ஆந்திராவில், ஆனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்மளால் அந்த காரம்லாம் சாப்பிட முடியாது. இப்போ இதுக்கு ஒரு 10 டு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 10 டு 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். நம்ம வந்து சூட்டோடு பண்ணோம்னா ரொம்ப கட்டி கட்டியாக வந்துடும், அதனால தான். இப்போ இது இருக்கட்டும், இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஆம்ச்சூர் பொடி இருக்குது இல்லையா, கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கலன்னா புளி வறுத்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ உப்பு சேர்த்துருவோம் தேவையான அளவு. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ஓட்டிட்டு, இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை ஓட்டிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பருப்பு பொடி. அதாவது குண்டூர் காரப்பொடின்னு சொல்லுவாங்க. அது அவங்க காரமும் உப்பும் ஜாஸ்தியாக சேர்த்துக்குவாங்க. சாதத்தில் உப்பு போட மாட்டாங்க அதனால். ஆனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் எல்லாமே. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் எதுலையாவது. இப்போ நான் இது வந்து சுட சுட சாதத்துக்கு நான் நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ்னு இதுக்குன்னு தனியாக எதுவுமே தேவைப்படாது. தேவைப்பட்ட வத்தல் வடகம், அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. காரம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 5 வரமிளகாய். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக கச்சிதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கலாம், சும்மாவே சாப்பிடலாம் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் எதுவுமே சைடிஷ் எடுத்துக்கல. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே நான் இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஸ்டீல் டப்பாவில் போட்டு வைக்க ரொம்ப நல்லது. 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் அதுக்கு லாஸ்ட்டாக அந்த பொடியை போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நல்லா வாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.